Hi guys, இன்னைக்கு டே 6 கண்டென்ட் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால் என்ன? ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே கீழே போகும். இது ஒரு நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ். எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, சப்போஸ் ஒரு ஸ்டாக் இப்போ $100 இருக்குன்னா நாளைக்கு அது $95 ஆகலாம், இல்லைனா 105 ஆகலாம். இதுதான் ஃப்ளக்சுவேஷன்ஸ். கிரஹாம் சாரோட அட்வைஸ்: மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு பயந்தா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் லாங் டேர்மில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவீங்க. இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் சக்ஸஸ் உங்கள் கையில் தான். மிஸ்டர் மார்க்கெட் கதை. பெஞ்சமின் கிரஹாமோட விளக்கம். மிஸ்டர் மார்க்கெட்னா யார்? உங்களை டெய்லி ஒரு ப்ரைஸ் சஜஸ்ட் பண்ண ஒரு ஃப்ரெண்டை இமேஜின் பண்ணுங்கள். அவர் பேர் தான் மிஸ்டர் மார்க்கெட். அவர் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ்க்கு இருப்பார். சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக, சம்டைம்ஸ் ரொம்ப நெகட்டிவாக. என்ன லெசன் மிஸ்டர் மார்க்கெட்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணணும்னா, நீங்கள் மிஸ்டர் மார்க்கெட் சொன்ன எல்லா சஜஷன்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் டிசிஷனோட கண்ட்ரோலை கைவிடாமல் இருக்கணும். ஃப்ளக்சுவேஷன்ஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அதை நீங்கள் கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும். எப்படி ஃப்ளக்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது? ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸை இக்னோர் பண்ணுங்கள். டெய்லி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க. ஸ்டாக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ தான் முக்கியம், மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை. லாங் டேர்ம் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு ஸ்டாக் திரும்ப போகும். கரெக்ட் மைண்ட் செட். எப்பயுமே ஒரு கரெக்ட் மைண்ட் செட்டில் இருக்கணும். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரிஸ்கி இல்லை, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கலாம். சீப் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் உங்கள் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், டைவர்சிஃபிகேஷன் செய்யுங்க. ஒரு ஸ்டாக் மேலே டோட்டலாக டிபெண்ட் பண்ணாமல் மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைவர்சிஃபிகேஷன் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். பேனிக் செல்லிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே போன உடனே உங்கள் ஸ்டாக்ஸ் விற்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸு டெம்பரரி தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் என்ன நடக்குன்றதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்ப்போம். 2008 மார்க்கெட் கிராஷில் நிறைய ஸ்டாக்ஸ் கீழே போச்சு. ஆனால் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் பேஷன்ஸாக இருந்த 5-10 வருஷத்தில் பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் பயப்படாமல் ஃப்ளக்சுவேஷன்ஸை தாங்கினா லாங் டேர்மில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. இதில் கீ டேக்அவேஸ் என்னன்றது பார்ப்போம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், பயப்படாதீங்க. மார்க்கெட்டுக்கு மூட்ஸ் சேஞ்ச் ஆகும், ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்ட்ரின்சிக் வேல்யூஸ்க்கு. திருப்ப சொல்கிறேன், மார்க்கெட் உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் நம்ம எப்பயுமே இன்ட்ரின்சிக் வேல்யூவில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸ்டாக்கு சீப்பாக இருக்கும்போது வாங்குங்க. ஹைப்புக்கு போகும்னா திங்க் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டெம்பரரி தான், லாங் டேர்ம் பேஷன்ஸ் தான் உங்களை வின்னர் ஆகும். ஓகே, கன்க்ளூஷன் போயிடுவோம். இன்றைக்கி எபிசோடில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நல்லா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் டிஃபென்சிவ் அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டருக்கு சூட்டபிள் ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணான்னு பார்ப்போம். தேங்க்யூ.